விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் எஃப்எம்பி மேப்பில் உள்ள விவரங்களை பார்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நில வரைபடம், அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், இதைத்தான் எஃப்எம்பி என்கிறோம். எஃப்எம்பி மேப்பில் இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமும், இந்த இடத்துல தாலுக்கா நேமும், இந்த இடத்துல வில்லேஜ் நேமும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பரும், இந்த இடத்துல உங்களுடைய ஏரியாவின் அளவும், அதை ஹெக்டாரிலும் ஏர்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. பட்டாவில் ஹெக்டர் ஏர்ஸ் என்னும் இடத்தில் என்ன அளவு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே அளவு தான் மேப்பில் இந்த இடத்துலையும் ஏரியா அளவாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஏனெனில் எஃப்எம்பி மேப்பில் உள்ள அளவுகளை சதுர மீட்டர் அல்லது சதுர அடி அல்லது சென்ட் அல்லது ஏர்ஸாக கணக்கிடுவது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளேன். இந்த வீடியோவிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல உள்ள ஏர்ஸ் அளவை சென்டாக மாற்ற ஒரு ஏர்ஸ் அளவானது 2.47 சென்ட். ஸோ இந்த மொத்த ஏர்ஸ் அளவுடன் 2.47 பெருக்கினால் கிடைக்கக்கூடிய அளவு தான் சென்ட். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 18 ஏர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 18உடன் 2.47 பெருக்கினால் கிடைக்கக்கூடிய இந்த 44.46 என்ற அளவு தான் இந்த சர்வே நம்பருக்கான சென்ட் அளவு ஆகும். அடுத்து ஸ்கேல் அளவு என்பது மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது சர்வேயர் உங்களுடைய நிலத்தை அளக்கும்போது கிடைக்கும் மீட்டர் அளவை வைத்து இந்த A4 ஷீட் அளவுக்குள் ட்ரா பண்ண முடியாது என்பதால் அதை சென்டிமீட்டர் அளவில் கன்வெர்ட் பண்ணி இந்த எஃப்எம்பி மேப்பில் வரையப்படுகிறது. அதாவது எஃப்எம்பி மேப்பில் இந்த இடத்தில் இருப்பது மேப் டிஸ்டன்ஸ் அளவு, இந்த இடத்தில் இருப்பது கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அளவு. இந்த இரண்டு அளவுகளும் சென்டிமீட்டர் அளவில்தான் இருக்கும். இதில் கிரவுண்ட் டிஸ்டன்ஸை மீட்டராக கன்வெர்ட் பண்ண கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அளவை 100ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் அளவு தான் மீட்டர். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 369ன்னு இருக்குது. இந்த 369ஐ 100ஆல் வகுக்கும் போது 3.69 என்ற அளவு கிடைக்கிறது. இந்த அளவு தான் மீட்டர். போன வீடியோவிலேயே பார்த்திருந்தோம், எஃப்எம்பி வரைபடத்தில் உள்ள அளவுகள் அனைத்தும் மீட்டரில் தான் இருக்கும் என்றும், அந்த அளவுகளில் இருந்து தான் சதுர மீட்டர், சதுர அடி, சென்ட், ஏர்ஸ் கணக்கிடுவது எப்படி என்பதையும் போன வீடியோவில் பார்த்திருந்தோம். இந்த எஃப்எம்பி மேப்பை சுற்றியுள்ள நம்பர்ஸ் அனைத்தும் இந்த எஃப்எம்பி மேப்பிற்கான சர்வே நம்பரை சுற்றியுள்ள மற்றவர்கள் நிலத்தின் சர்வே எண்கள். அடுத்து இந்த பிளாக் கலர் லைனை தான் எல்லை கோடுகள் என்போம். அதாவது இந்த எல்லை கோடுகள் வரைதான் இந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கான லேண்ட் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.